வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. காவேரிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவரை தாண்டி வேன் எதிர் திசையில் சீறி பாய்ந்து விபத்து. 4 வயது சிறுமி உட்பட 3 உயிரிழப்பு. ராணிப்பேட்டையிலிருந்து தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வேன் பணப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் அடுத்த கொண்டாபுரம் அருகே வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தேசிய நெடுஞ்சாலையை பிரிக்கும் தடுப்பு சுவர் மீது ஏறி எதிர் திசையில் உள்ள சாலையில் தறிக்கட்டு ஓடியது. அப்பொழுது சென்னையிலிருந்து வேலூர் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி முழுவதும் சேதமான நிலையில் வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட தனியார் தோல் தொழிற்சாலை பெண் ஊழியர்கள் கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுகாயங்களோடு உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டவர்களை மீட்டு சிகிச்சைக்கு வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டையை சேர்ந்த 40 வயதுடைய மதன், ஆம்பூர் அடுத்த சின்னவரிகம் பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுமி ஸ்ரீமதி மற்றும் சிறுமியின் தாத்தா 60 வயதுடைய சீதாராமன் ஆகியோர் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10 பேர் பலத்த காயங்களுடன் வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த கோர விபத்து காரணமாக சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்த தகவல் அறிந்த காவேரிப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விபத்துக்குள்ளான ஜேசிபி உதவியோடு அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் விபத்தில் காயமடைந்து வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாஹிரா, சோளிங்கர் எம்எல்ஏ கபில் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.